Hello children, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம வந்து பயோகெமிக்கல்ஸ் சாப்டர்ல இருந்து அமினோ ஆசிட் டாபிக் பார்க்க போறோம். சோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஈஸியா வந்து அமினோ ஆசிட்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியம், எந்த பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்கன்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு பை ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதுல ரெண்டு விதமான ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? அமினோ அப்படின்னா NH2 குறிக்கும். சரியா? ஆசிட் அப்படின்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ ஒரே மாலிக்யூல்ல நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிறதுனால இந்த அமினோ ஆசிட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? தே ஆர் பை ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். பைனா என்ன? ரெண்டு. சரி, சோ பை ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அமினோ ஆசிட நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கும் இல்லையா? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, சோ கார்பன்ல இருந்து நம்மளுக்கு கார்பனுக்கு 4 வேலன்சி. ஓகேவா? சோ NH2 லெஃப்ட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து NH2 ஏ லெஃப்ட்ல போறோம்னு நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்ல போறோம். ஓகேவா? இந்த இடத்துல COOH போட்டுக்கோங்க. மேல ஒரு H ஒரு R. So இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் an amino acid. So இந்த R group வேரி ஆகும்போது அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும்? வேரி ஆகும் நமக்கு. சரியா? So அப்போ ஒரே மாலிக்யூலர் this has an amino group as well as carboxylic acid. So நமக்கு தெரியும் அமினோ அப்படின்னா this is basic in nature. Carboxylic அப்படின்றது it is acidic in nature. அப்போ amino acid contains both acidic as well as basic groups. சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அமினோ ஆசிட் நம்ம புக்ல பார்த்தோம்னா ஒரு டேபிள் போட்டு நிறைய டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3-4 மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கேட்க போறது கிடையாது. நமக்கு வந்து அதனுடைய கிளாசிபிகேஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தான் क्वेश्चन வரும். சரியா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட்னுடைய கிளாசிபிகேஷனுக்கு போலாம். பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட் நம்ம ரெண்டு விதத்துல பிரிக்கலாம். அமினோ ஆசிட்ஸ் நம்ம ரெண்டு வகையில பிரிக்கலாம். ஒன் இஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்னொன்னு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல்னா என்ன? எதெல்லாம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையோ அதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எதெல்லாம் உடம்புக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். சோ அப்ப அமினோ ஆசிட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டயட் மூலமா தான் எடுத்துக்க போறோம். ஏன்னா நம்ம உடம்புல அமினோ ஆசிட்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். சரியா? ப்ரொடியூஸ் பண்றோம் நம்ம உடம்புல. ஆனா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அமினோ ஆசிட்ஸ் எதுவுமே நம்ம உடம்புக்கு யூஸ் ஆக போறது இல்ல. நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம சாப்பாட்டு மூலமா தான் எடுக்க போறோம். சோ அப்ப கேட்பாங்க நம்மளுக்கு எக்ஸாம்ல வாட் இஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அல்லது வாட் இஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். Those amino acids which are produced by or synthesized by our own body or non-essential amino acids. So இங்க வந்து அது ரிவர்ஸ்ல நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். Those synthesized by body. எதெல்லாம் உடம்புல இருந்து சிந்தசைஸ் ஆகுதோ they are considered as a non-essential amino acids. அப்படின்னா அர்த்தம் அது நம்மளுக்கு தேவைப்படலைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு வந்து கிளைசின் இதெல்லாம் நம்ம சிந்தசைஸ் பண்ணுவோம். அலனைன் இதெல்லாம் வந்துட்டு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னது? they are not synthesized by the body and are taken through diets. So சிம்பிளா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெலைன் நிறைய இருக்கு. வெலைன், லியூசைன். சோ அந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டிருக்கலாம். they are essential amino acids. நான் அந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சைன் இல்லாததெல்லாம் they are non essential amino acids. சோ நீங்க உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா வேற ஏதாவது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா மினிமம் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா they are basically classified into essential amino acids and non essential amino acids. Essential amino acids are they are not synthesized by the body and are taken through diet. Example valine leucine.
Non-essential amino acids na they are synthesized by the body. And example வந்து glycine, alanine. அப்ப இதுல எப்படி question கேட்பாங்க? Write any one difference between essential and non-essential amino acids கேட்கலாம். What is essential amino acid? Give example. What is non-essential amino acid? Give example. So give an example for a non-essential amino acid. Give an example for an essential amino acid. So இந்த மாதிரி maximum questions இதுல இருந்து வரும். இன்னொரு type of amino acids என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it depends on the number of amine and carboxylic group. So ஒரு amino acidல இதனுடைய கவுண்டும் இதனுடைய கவுண்டையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் amino acids are classified into three main types. So இது வந்து depending upon the number of amine and carboxylic. சரியா? So ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா acidic, இன்னொன்னு basic, இன்னொன்னு neutral. ஓகேவா? So இது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? It depends on the number of amine as well as carboxylic group present in an amino acid. நாம இங்க எல்லாமே நம்பர் தான் எழுத போறோம். If the number of carboxylic acid group is greater than the number of amino group. So COOH count வந்து NH2 count விட அதிகமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாலிக்யூலுக்கு acidic nature வரும் இல்லையா? So அந்த மாதிரி இருக்கக்கூடிய amino acids நம்ம என்னன்னு சொல்றோம்? Acidic amino acids. அப்போ நம்ம எழுதும்போது இங்க number of COOH is greater than number of NH2. It is said to be acidic amino acids. In case number of NH2 is greater than number of COOH என்ன இருக்கும்? basic nature அதிகமா இருக்கும். அப்ப அதனால அந்த amino acids basic amino acids ன்னு சொல்றோம். சில சமயம் number of NH2 is equal to the number of COOH னா என்ன? பிளஸும் மைனஸும் acidic basic character balance ஆயிடும். ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா then the amino acid becomes a neutral amino acid. சரியா? சோ இது ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தானே. அப்ப நமக்கு இங்கேயும் வந்து क्वेश्चन வந்து கேக்குறாங்க what is acidic basic or neutral amino acids. இன்னொன்னு amino acids exist as acidic basic and neutral amino acid. Give reason அப்படின்னு கேட்பாங்க. சோ ரீசன் என்ன? COOH வந்து NH2 விட அதிகமா இருந்ததுன்னா that is acidic amino acid. If the NH2 group is greater than the number of COOH group, it is basic. If both are equal in numbers, it is said to be neutral. சரியா? சோ கிளாசிஃபிகேஷன் இவ்வளவுதான். இதுல இருந்து இவ்வளவு இந்த மாதிரி தான் நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. அடுத்து என்ன அப்படினு பார்த்தனா அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ். சோ ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஒரு தடவை வந்து அசர்ஷன் ரீசனிங்ல கூட கேட்டிருந்தாங்க. நிறைய டைம் அதுல இருந்து டைரக்ட் क्वेश्चनே வரும். சோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் கலர்லெஸ். கலர்லெஸ்னா நம்ம அதுக்கு தெரியும் கலர் இல்ல. சரிதானா? அடுத்து பார்த்தோம் அப்படினா they are crystalline solids. சோ crystalline solids னா என்ன? கிட்டத்தட்ட நம்ம வந்து சக்கரை எல்லாம் பார்க்கறோம்ல அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸா இருக்க போது சாலிட் ஸ்டேட்ல இருக்க போது they have high melting, they are high melting solids. So high melting solids னா என்ன அர்த்தம்? அதனுடைய melting point எப்படி இருக்க போது? ஹையா இருக்க போது. அப்புறம் they are water soluble. So waterல soluble ஆகக்கூடிய நேச்சர் இருக்கு. So இதெல்லாம் வந்து basic properties. இப்போ இதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this amino acid behave like salt. Behave like salt. So நம்மளுக்கு ஒரு ரீசன் ஆஃப் क्वेश्चन கேக்குறாங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. என்னது? amino acid behaves as salt அல்லது behave like acid. ஏன் அப்படினு நம்மள ரீசன் எழுதி சொல்வாங்க. ஏன் அப்படினு பார்த்தோம்னா since amino acid contains both acidic as well as basic group, they act as a salt. So ரெண்டுமே இருக்கு. acid group இருக்கு, basic group இருக்குறதுனால they behave like salt அப்படினு சிம்பிளா சொல்லிடணும். So behave like salt க்கு என்னது? they have both acidic as well as basic group. எதுல இருக்குது? in same molecule. ஒரே மாலிக்யூல்ல இருக்கு. டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ்ல இல்ல, ஒரே மாலிக்யூல்ல இருக்கிறதுனால
they behave like salt. So இது வந்து exam point of view க்கு ரொம்ப ஒரு முக்கியமான question. அடுத்தது இந்த அமினோ ஆசிட் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு aqueous மீடியத்துல போடுறோம். So in aqueous மீடியத்துல என்ன ஆகுது, இப்ப இதுலயே நம்ம போடுறோம்னு வச்சுக்குவோம் சரியா. So aqueous மீடியத்துல போடுறோம் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த H வெளியில போயிடும். அந்த aqueous மீடியத்துல இருக்கக்கூடிய H வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது என்ன பண்ண போய் அட்ராக்ட் பண்ணி இதுல வந்து H ஆட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல H 3 ஆகும். ஓகேவா, ஏற்கனவே 2 இருக்கு. இப்போ ஒரு ஹைட்ரஜனை aqueous மீடியத்துல இருந்து எடுக்குது. சோ N இப்போ இதுக்கு சார்ஜ் என்னப்படும் பிளஸ். சோ C இந்த இடத்துல H இங்க R, இது என்ன H போயிடுச்சு அப்படின்னா இது COO மைனஸ் ஆகும். அப்போ ஒரே மாலிக்யூல்ல நம்மளுக்கு ஒரு பிளஸ் அயானும் மைனஸ் அயானும் வரதுனால இது ஜெனரலா நம்ம என்னன்னு சொல்றோம், இட் இஸ் a dipolar ion. சரியா, this dipolar ion is also called as Zwitter ion. so இந்த term வந்து ரொம்ப முக்கியம். so Zwitter ion அப்படினா என்ன, a molecule where both charges are present. so அப்போ பிளஸ், இது ஒரு பிளஸ் தான், இது ஒரு மைனஸ், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு என்ன ஆயிடும், they cancel each other ன்றதுனால Zwitter ion form is always a neutral form. ஓகேவா. சோ இது நம்மளுக்கு क्वेश्चन கேட்பாங்க, வாட் இஸ் Zwitter ion அப்படின ஒரு क्वेश्चन வரலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தனா Zwitter ionic formula, எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஒரு பிளஸும் மைனஸும் இருக்குல்ல, அந்த Zwitter ion formula they show amphoteric behavior. amphoteric என்ன, amphoteric nature. amphoteric அப்படினா reacts both with acid and base. ஒரு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரே நேரத்துல ஆசிட் கூடவும் பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ணுதோ அது நம்ம ஆம்போடெரிக்னு சொல்லுவோம். சோ இது அப்படிதான் சரி, அசிடிக் மீடியத்துல போட்டாலும் ரியாக்ட் பண்ணும், பேசிக் மீடியத்துல போட்டாலும் ரியாக்ட் பண்ணும். சோ திஸ் ரியாக்ட் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ்ன்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம், Zwitter ionic formula they are amphoteric in nature, react with both acid and base. இப்போ நம்மளுக்கு வந்து amino acids show amphoteric nature னு क्वेश्चन கொடுத்துருவாங்க, give reason. அப்ப நம்ம வெறுசா amino acid react with both acid and base னு எழுத கூடாது. நமக்கு கீவேர்ட் என்னவா இருக்கணும், in Zwitter ionic form. ஏன்னா amphoteric அப்படின்றது ஜெனரலாவே அதோட மீனிங் என்ன, react with both acid and base. ஆனா அமினோ ஆசிட் வந்து இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணாது. எந்த ஃபார்ம்ல ரியாக்ட் பண்ணுது, Zwitter ionic formல ரியாக்ட் பண்றதுனால நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கணும், in Zwitter ionic form amino acids react with both acid and base னு இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஆப்டிகல் ஆக்டிவிட்டி பத்தி நம்மளுக்கு தெரியணும், except glycine. இது சோ எப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆப்டிகலி ஆக்டிவ்னு சொல்றோம், a substance when it rotates plane polarized light இருந்ததுன்னா it is said to be optically active. எப்போ வந்து ஒரு plane polarized light வந்து rotate பண்ண முடியும், the compound should be asymmetric. asymmetricனா என்ன, chiral center இருக்கணும். அப்படின்னா என்ன, இப்ப கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கும்ல, இந்த 4 பாண்ட்ல அட்டாச் ஆகக்கூடிய ஆட்டமோ அல்லது குரூப்போ டிஃபரெண்டா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா it is said to be a chiral carbon and the molecule is asymmetric. Then they rotate the plane polarized light, so they are optically active. இப்போ நம்ம வந்து ஜெனரல் ஃபார்முலா இங்க எழுதிட்டோம். நான் சொன்னேன் இந்த R வேரி ஆகும்போது அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். இப்போ நம்ம கிளைசின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சோ கிளைசின் அலனைன் 2 எடுத்துக்குவோம். இப்போ கிளைசின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிளைசினோடது C, ஓகேவா. இங்க வந்து as usual நம்ம என்ன எழுத போறோம், NH2 எழுத போறோம், இங்க COOH எழுத போறோம், இதுல ஒரு H. சோ இங்க R க்கு பதிலா இந்த கிளைசின்ல என்ன இருக்கும்னா H. அப்போ இந்த கார்பனை சுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் வேறையா இருக்கு, இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ இது வந்து கைரல் கார்பன் கிடையாது. கைரல் இல்ல அப்படின்னாவே அந்த இடத்துல அசிமெட்ரி இல்ல. சோ அப்போ இது என்ன பண்ணாது, பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணாது. அதனால கிளைசின் இஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். சோ
ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் கிளைசின் சொல்லலாம். இப்ப ஹைட்ரஜன் முடிஞ்சிச்சு, அப்ப அதுக்கு அடுத்தடுத்து வர அமினோ ஆசிட்ல என்ன ஆகும், இந்த ஹெச்ச வந்து வேற ஒரு அல்கில் குரூப்போ வேற ஏதோ ஒரு அரைல் குரூப்போ ஏதோ ஒன்னு என்ன பண்ண போகுது ரீப்ளேஸ் பண்ண போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், எக்ஸப்ட் கிளைசின் ஆல் அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். சரியா? சோ கிளைசின் மட்டும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். அப்ப இங்க நான் எழுதுறேன் except glycine. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிபிள் சாய்ஸ்ல நமக்கு கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. except glycine all other amino acids are optically active. They all have asymmetric center. அது கூட ஒரு क्वेश्चन கேட்கலாம். except glycine why all other amino acids are optically active னா நம்ம என்ன எழுதுவோம், because they all have asymmetric centers. asymmetric center இல்லனா asymmetric carbon எது எழுதினாலும் கரெக்ட். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனுக்கு வரோம். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் படிக்கும் போது எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் நம்ம D அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். எப்போ D ன்னு கொடுப்போம், OH வந்து அந்த ரைட் சைடு அட்டாச் ஆயிருந்ததுன்னா அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம D ன்னு கொடுப்போம். சோ சிமிலர் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து D and L ன்னு ரெண்டு விதமான கான்ஃபிகரேஷனும் எக்ஸிஸ்ட் பண்ணும். ஆனா L கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க அமினோ ஆசிட்ல இந்த NH2 லெஃப்ட் சைடுல இருந்ததுன்னா சரி, சோ இங்க நம்ம பாக்கும்போது இது ரைட் இது லெஃப்ட் இல்ல, இந்த லெஃப்ட் சைடுல வந்து NH2 குரூப் இருந்ததுன்னா கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன எழுத போறோம், L ன்னு எழுதணும். சரியா? சோ இது நீங்க நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்ட்ல L ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு D பத்தி கிடையாது. சோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க, அமினோ ஆசிட்ஸ் எக்ஸிஸ்ட் both in D and as well as L configuration. ஆனா மேக்ஸிமம் பார்த்தோம்னா they show L configuration. சரி, சோ நம்மளுக்கு வந்து L க்கு தான் கொடுத்திருப்பாங்க. எப்போ வந்து நம்ம ஒரு கான்ஃபிகரேஷனை L ன்னு சொல்றோம் in case of amino acids அப்படினா இதுல இருக்கக்கூடிய NH group if it lies on the left of the carbon it is L configuration. சரியா? சோ இதுதான் வந்து நமக்கு அமினோ ஆசிட்ஸ். இதனோட கண்டினியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம புரோட்டீன்ஸ் படிப்போம். சோ அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்கன்றது சொல்லிட்டு அது நீங்க எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்றேன். சோ இந்த பார்ட்ல நம்ம எப்போ எதை வந்து ரொம்ப நல்லா வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்னு அமினோ ஆசிட் பிஹேவ் லைக் சால்ட் ஸ்டாண்டர்ட் क्वेश्चन, இன்னொன்னு அமினோ ஆசிட் ஷோஸ் ஆம்ஃபோடெரிக் பிஹேவியர், இதுவும் வந்து ஸ்டாண்டர்டா எப்பவுமே கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த essential and non-essential amino acids நோட difference, write any one difference between essential and non-essential amino acids. So இதுவுமே கேட்டிருக்காங்க. சரி, இது ரீசன் அவுட்ல கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களே கொடுத்துருவாங்க amino acids show acidic, basic and amino acids are classified as acidic, basic and neutral amino acids. Give reason அப்படின்னு கொடுத்துருவாங்க. What is acidic and basic amino acids கொடுப்பாங்க. சரியா? சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். சோ கிளைசின் மட்டும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ஆல் அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். சோ இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.